மே தின விழாவில் ஸ்டாலினும் சரி அவரது சகாக்களும் சரி யார் முகத்திலையும் ஈயாடல எறும்பாடலன்ற மாதிரி இறுக்கமான முகத்தோடு அவர்கள் இருந்ததை பார்க்கும்போது திமுகவின் தோல்வி வீழ்ச்சியை அவர்களது முக பாவனைகள் அவர்களது உடல் மொழி காமிச்சதை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இன்னைக்கு கூட திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். அதில் சொல்றாரு, சில இடங்களில் சில தொகுதிகளில் விஜய் அவர்கள் 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆவார் யோசிச்சு பார்த்தீங்களா? எல்லாருக்கும் பதில் தெரிஞ்சிருக்கும். அடுத்து படம் நடிக்க போவாருங்க. அடுத்த ஆட்சியில் எடப்பாடியார் 2வது முறையாக முதலமைச்சராக வந்த பிறகு என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அற்புதமான தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு. நம்மெல்லாம் எதிர்பார்த்துருக்கிறபடி மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படியே பக்குன்னு த்ரில்லிங்கான ஒரு படம் மாதிரி போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெளிவாக தெரிந்த ஒரு தேர்தல் தான் இது. ஏன்னா இது இப்படித்தான் இருக்கும்னு முன்னமே கணித்து தான் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரங்களை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அழகாக மக்களை சந்தித்து மிக எழுச்சியோடு பிரச்சாரத்தை கம்ப்ளீட் பண்ணார். இதை எல்லாருமே ஒத்துப்பாங்க. எதிர்கட்சி அல்ல மற்றவங்க, பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் எல்லாருமே சொன்ன கருத்து என்னன்னா, எடப்பாடியார் ரொம்ப நல்லா பிரச்சாரம் பண்ணார் அப்படின்ற ஒரு தகவலை எல்லாருமே சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு இந்த தேர்தலில். அதனால் எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம். மிகச்சிறப்பாக எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைப்பார். இதுதான் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய செய்தி. கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே களத்தில் என்ன நினச்சிருந்தாங்கன்னா, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு தேர்தலில் கூட்டணி அமைத்தார். அதை எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்பட்டதை பார்க்க முடிஞ்சு. இன்னைக்கு கூட திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். அதில் சொல்றாரு, சில இடங்களில் சில தொகுதிகளில் விசிக தொண்டர்கள் சரியாக வேலை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. இது எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? தோல்வி தெரிந்து விட்டது. தோல்விக்கு காரணம் இந்த கூட்டணி அல்ல. இன்னமும் ஸ்டாலினுக்கு அவர் எசைப்பாட்டு பாடுற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் சொந்த கட்சி தொண்டர்களே வேலை செய்யலை, அதனால நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படின்னு தன்னுடைய தோல்வியை தொண்டர்கள் மேலே பழி போடுகின்ற ஒரு மனப்போங்கு தான் அவருக்கு இருக்குது. இதை எப்படி அவங்க தொண்டர்கள் வரவேற்பார்கள்னு தெரியல. ஸோ இப்படி நீங்கள் வேணா பாருங்கள், தொடர்ச்சியாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திரு வைகோ அவர்கள் பேசியதும் நீங்கள் பார்த்தீங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கார். கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாரும் ரொம்ப அழகாக தேர்தலில் பணி செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறது பார்க்கும்போது, அறிக்கை கொடுத்திருக்கிறத பார்க்கும்போது உண்மையாகவே நமக்கு அது பலமாக இருக்கிறது. எந்த இடத்துலையும் குறையில்லாமல் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மிக எழுச்சியோடு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். திமுகவினுடைய தில்லுமுல்லுகளை வீடுதோறும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக இன்னும் 2 நாட்களில் வரக்கூடிய முடிவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும். மே தின விழாவில் ஸ்டாலினும் சரி அவரது சகாக்களும் சரி அமைச்சர்கள் இவர்கள் எல்லாம் பங்கேற்ற தொழிலாளர் தினம் ஏதோ சோக வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கவனித்தேன். யார் முகத்திலையும் ஈயாடல எறும்பாடலன்ற மாதிரி ஒரு இறுக்கமான முகத்தோடு அவர்கள் இருந்ததை பார்க்கும்போது திமுகவின் தோல்வி வீழ்ச்சியை அவர்களது முக பாவனைகள் அவர்களது உடல் மொழி காமிச்சதை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே திமுக தோற்க போகிறது அப்படிங்கிறத உண்மையை திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே புரிந்து கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுங்கிறது தான். இந்த குடும்ப அரசியல், குடும்ப ஆட்சி தொடர்ச்சியாக மன்னராட்சி போல அப்பாலேருந்து தாத்தாலேருந்து அப்பா மகன் பேரன்ட்டு வரக்கூடிய இந்த ஆட்சி முறையை தமிழ்நாட்டு மக்கள் முற்றிலுமாக வெறுத்து வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் இந்த தேர்தலோடு திமுக காணாமல் போகும். நடந்து முடிந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அது நம்ம எல்லாருமே பார்த்தோம். அது ஒரு மாதிரி விலைக்கு வாங்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தேர்தல் நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ஊடகங்களும் ப்ரொமோஷன்ற பேரில் விதவிதமாக எல்லா கட்சிகள்கிட்டையும் காசை வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டுருமோ, நமக்கு மனத்தாங்கல் வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ, இவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டா
ஏதோ ப்ராப்ளம் தனக்கு வந்துரும்னு நினச்சி எந்த ஊடகமும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு பண்ணலை. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வட இந்திய ஊடகங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுதான் கரெக்டானது அப்படிங்கிற மாதிரி அவங்களா பேசிட்டு ஒரு வாரமாக டிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மக்களுக்கு தெரியும். ஏன்னா அந்தந்த தொகுதியில் களத்தில் இருந்த அத்தனை நிர்வாகிகளுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும், வாக்களித்தவர்களுக்கு தெரியும். ஸோ எப்படி நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தாலும் இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய படுதோல்வி வந்து திமுகவிற்கு தான். அடுத்தது தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆவார் யோசிச்சு பார்த்தீங்களா? எல்லாருக்கும் பதில் தெரிஞ்சிருக்கும். அடுத்து படம் நடிக்க போவாருங்க. அவருக்கு அதுதானே தொழில். 5 வருஷம் என்ன பண்ண போகிறாரு? நிச்சயமாக வரமாட்டார். மக்கள் பிரச்சனை பற்றி பேச மாட்டார். 5 வருஷம் அவர் என்ன பண்ண போகிறாரு? சும்மா இருக்க முடியாது. அதனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா படத்தில் நடிக்க கிளம்பிடுவார். அவரை நம்பி வந்த தொண்டர்கள் அல்லது ரசிகர் கூட்டங்கள் வழக்கம் போல் படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. இதுதான் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமையாக இருக்க போகுது. திமுகவினுடைய ஸ்டாலின் சொன்னார் 2.0 2.0 அடுத்த ஆட்சி எங்களுதுன்னு. உங்களது கிடையாதுன்னு முடிவாயிடுச்சு. அடுத்த ஆட்சியில் எடப்பாடியார் 2வது முறையாக முதலமைச்சராக வந்த பிறகு என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அற்புதமான தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு. நம்மெல்லாம் எதிர்பார்த்துருக்கிறபடி 10,000 ரூபாய் குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் நிச்சயமாக வந்து சேரும். அதிலிருந்து தொடர்ச்சியாக அவர் கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார். தமிழ்நாட்டில் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பாக இனிமேல் நடமாட முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண்கள், குழந்தைகள், சிறுமிகள் மிக மிக மோசமாக இந்த ஆட்சி முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 வயசு குழந்தைய கூட பாதுகாப்பாக வச்சுக்க முடியல. 2 வயது குழந்தையை கூட வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றதை வந்து பார்த்துட்டு மக்கள் ஜீர்ணிக்க முடியாமல் தான் நிறைய பேர் வெகு திரளாக வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதனால் நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வார் எடப்பாடியார். அவரும் அதை சொல்லியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. நமக்கான நல்லாட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வரவிருக்கிறது.